Hello friends, welcome back to How to Videos. இப்போ Oneplus நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நெக்பேண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. Oneplus Bullet Wireless Z2 ANC. ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Oneplus Bullet Wireless Z2ன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்து இருக்குது. இதுலேயே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ANC வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதுசாக ரிலீஸ் ஆன ANCயில் வந்துட்டு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Okay, first of all, இதான் வந்து பார்த்தீங்கன்னா Oneplus Bullet Wireless Z2 ANC வர பாக்ஸ். நமக்கு இப்படி தான் டிசைன் இருக்கும். ஸோ உள்ளே ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து இப்போ நெக் பேண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜர் கேபிள் வந்து இருக்குது. ரெட் கேபிள் கிளப் கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் கண்டென்ட். நெக்ஸ்ட் ஒன் டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Oneplus Bullet Z2 என்ன டிசைன் கொடுத்துருந்தாங்களோ அதே சேம் டிசைன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் நமக்கு அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ப்ளஸ் பட்டன் இருக்கும், மைனஸ் பட்டன் இருக்கும். அதுக்கே நமக்கு வந்து பவர் சுவிட்ச் இருக்கும். இப்போ மேலே தான் வந்து பார்த்தா சின்ன பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த Oneplus நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். கனெக்ட் பண்ணிக்கிட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் கனெக்ட் பண்ணிங்கன்னா பிசியிலேருந்து மொபைல் சுவிட்ச் ஆகும். மொபைலில் கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மொபைலேருந்து பிசி சுவிட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக் சுவிட்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கு அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும் போதும். அது மட்டும் நம்ம சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. தென் சார்ஜிங்க்கு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைப் சி போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா Oneplus லோகோ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சேஞ்சும் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேரிங். ஸோ பேரிங் பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.2 வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 94 மில்லி செகண்ட் லோ லேட்டன்சி வந்து இருக்குது. தென் கூகுளோட ஃபாஸ்ட் பேர் சப்போர்ட் இருக்குது. ஸோ பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் இருக்கனால நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சக்கப்புறம் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணால் மட்டும் போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக் பேண்ட் வந்து ஆஃப் ஆயிரும். திரும்பி நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த Oneplus எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஃபீச்சர் இது. நெக்ஸ்ட் ஒன், ஸோ Z2 ANCயில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபீச்சர் இந்த ANC தான், ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன். ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 45 டெசிபிள் ஹைப்ரிட் நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இது ANC வந்து ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஹெட்ஃபோன் வந்து பண்ண முடியாது. ஸோ மொபைலில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ANC ஆன் ஆர் ஆஃப் வந்து பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் வந்து எந்த ஒரு நாய்ஸ் இருந்தாலும் உடனே வந்து கட் ஆஃப் ஆகும். இப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கீங்க, பப்ளிக் பிளேஸ் நிறையா இருக்குது, அங்கே லவுடாக இருக்குது அப்படின்ற போது ANC ஆன் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நீங்கள் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க நல்லா கிளியராக கேட்கும். அவங்க பேசுறது உங்களுக்கு வந்து நல்லா கிளியராக கேட்கும். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் அண்ட் க்ரௌட் பிளேஸில் இருக்கீங்க, ரன்னிங்கில் போயிட்டு இருக்கும்போது, பைக்கில் யூஸ் பண்ணும்போது, ஸோ இந்த டைமில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின் சவுண்ட்லாம் இருக்கும். அதெல்லாமே டோட்டலாக கட் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ நீங்கள் அவுட்டோரில் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ்லாம் பேசுவீங்க அப்படின்னா இந்த ANC வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து 12.4 mm டிரைவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Oneplus பொறுத்தவரைக்கும் எனக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா Oneplus சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும். இந்த ரேஞ்சில் நமக்கு வந்து நிறைய போட்டோட ப்ராடக்ட், ரியல்மியோட ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. பட் அதை நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இந்த Oneplus தனியாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ பர்சனலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா Oneplus புல்லட் வந்து பிடிச்சிருந்துச்சு சவுண்ட் குவாலிட்டி. அதனால தான் நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா Oneplus வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு நல்லா லவுடாக தான் இருக்குது. பேஸும் நமக்கு வந்து நல்லா ஜாஸ்தியாக வந்து கொடுத்துருக்காங்க, ஓரளவுக்கு இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வால்யூம் வச்சா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர எந்த விதமான சவுண்டு வந்து கிடையாது. பட் 60 to 70 வச்சு நீங்கள் சாங் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான குவாலிட்டி வந்து கிடைக்கும். சவுண்ட் குவாலிட்டி பொறுத்தவரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறதுக்கு எந்த விதமான நெகட்டிவ் வந்து கிடையாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக வந்து சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப பிடிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேட்டரி. ஸோ பேட்டரி பொறுத்தவரைக்கும் நமக்கு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 220 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ Oneplus Z2 நமக்கு வந்து 30 hours வந்து கிளைம் பண்ணாங்க. இதில் நமக்கு வந்து 28 hours வந்து கிளைம் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ANCலாம் ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போது 20 மணி நேரம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளேபேக் வந்து கிடைக்கும். ANC ஆஃப் பண்ணிங்க அப்படின்னு 28 hours வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஸோ தென் இது சார்ஜிங் ஸ்பீடு பொறுத்த வரைக்கும் சொல்லவே தேவையில்லை. Oneplus நமக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துட்டு Z2லே இருந்துச்சு. 10 minutes சார்ஜ் பண்ணோம் அப்படின்னு 20 hours ப்ளேபேக் வந்து கிடைக்கும். நிறைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சில டைம் 20 வந்து கட் நம்ம 10 to 15 minutes போட்டோம்னா மட்டும் போதும். நமக்கு அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் போட்டு நம்ம ஒரு 1 டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு இந்த பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, தென் அதுக்கப்புறம் நமக்கு இதில் வந்து 3 மைக் வந்து இருக்குது, நம்ம கால் குவாலிட்டி பெட்டராக பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் IP55 வாட்டர் அண்ட் டஸ்டேஷன் சப்போர்ட் கூட இருக்குது. ஓகே, இந்த Oneplus நமக்கு ஒரே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன சொல்லலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் குவாலிட்டி வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைடல் வந்து கொடுக்கல. நார்மலான ஒரு கேபிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நார்மலான கேபிள் கூட வந்து நல்லா தான் இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு அது கூட ஏதாவது பிரச்சனை ஆச்சு அப்படின்னா ஒரு சைடு கேட்கல அந்த மாதிரினா கூட நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து கிளைம் பண்ணிக்க முடியும். ரீசெண்டாக நான் கூட இந்த ஹெட்ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கிளைம் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக்குள்ள வந்து
பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ OnePlusோட ப்ராடக்ட் வந்து எப்படி வாரண்டி வந்து கவர் பண்ணுறது அப்படின்ட்டு. தென் இதோட ப்ரைஸ் பற்றி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் நமக்கு வந்து இப்போ 2300 வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ANC இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் பையாக தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு ANC வந்து வேணும், பட் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா வந்து ரியல்மியில் நம்ம கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் இருந்துருக்கு. அது ஒரு 1800 வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ அது கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த OnePlus Bullet Wireless Z2 ANC இது யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி வந்து வேணும், தென் அதுக்கப்புறம் எனக்கு டிசைன் பில்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கணும், எனக்கு அவுட்டோரில் கால் பேசும்போது கூட வந்து எந்த பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது கண்டிப்பாக வந்து வாங்கலாம், ஒர்த் பையிங் தான். இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டோர்லாம் யூஸ் பண்ணுவேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸில் இருக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் இந்த ANC வாங்குறது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு போல நார்மலான வருஷனே வாங்கிட்டு போயிடலாம், OnePlus Bullet Wireless Z2. ஸோ இது நமக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1600 வந்து கிடைக்குது. அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீலாக வந்து இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இந்த OnePlus Bullet Wireless Z2 இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா கீழே பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணால் 3 ஆப்ஷன் வந்து காட்டும், அதில் ஆல்னு செலக்ட் பண்ண நம்ம போகிற நோட்டிஃபிகேஷனும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys, bye. Have a nice day.